What's your name? Chandra. ம். லோகா பார்த்தாச்சு. ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல எங்க பார்த்தாலும் வந்து மலையாளம் மூவி வந்து அவங்களும் வந்து தேர் ஓன் யூனிவர்ஸ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு பொக்கிஷமான எல்சியூ இருக்கா மாரி அவங்களுக்கு வந்து ஒரு யூனிவர்ஸ் அவங்க ஸ்டார்ட் வந்து அப்படியே பண்ணிட்டாங்க. மார்வல் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு பண்ண மாதிரி இருக்கு எனக்கு ஃபுல்லா. அப்படியா? ஆமா. இருங்க இருங்க இன்ட்ரோ முடிச்சிடுறாங்க. அதுக்குள்ள சரி ஓகே. பட் ஓகே. அவன் ஸ்டோரிக்கு ஆல்ரெடி ஸ்டோரிக்குள்ள போயிட்டா. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். லோகா பார்த்தாச்சு. லோகா நேத்து தான் வந்து எல்லாரும் இந்த ஆன்லைன்ல இப்படி சொல்லி 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 ஹைப் ஏற்றி நேத்தி போகிற மாதிரி ஆயிடுச்சு டக்குன்னு. இப்படியே பண்றாங்கடா எல்லா படத்துக்கும். ம் சரி, அப்படி என்ன இருக்கு படத்துல, ரொம்ப ஹைப் பண்றாங்களே, சரின்னு சொல்லி போய் பார்த்த படம் தான் லோகா. ம். நேத்து பார்த்தோம். பார்த்துட்டு டக்குன்னு ஓப்பனா சொல்லிடலாம். ஒன்னும் அவ்வளோலாம் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. அது நம்மளோட ஒப்பீனியன். அது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. எங்க ஒப்பீனியன்ல இல்ல, கொடுத்த ஹைப்புக்கு இல்லாத மாதிரி இருந்தது படம். ஓகேவா தான் இருந்தது எனக்கு. அதுவும் சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படியே. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ம், எனக்கு வந்து ரொம்ப லைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. நார்மலாக மலையாள சினிமா வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போவோம். ஸ்லோவாக மீன்ஸ் ம், நல்லா தான் இருக்கும். அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஸ்லோ ஸ்க்ரீன் ப்ளே அப்படியே மூவ் ஆகும் கதை. ம், எப்போவுமே ம், அது மலையாள ம், சினிமாவில் நான் பார்த்துருக்கேன். எப்போவுமே ஸ்டார்டிங் அந்த ம், கதையை அப்படியே பில்டப் பண்ணுறதுக்காக ரொம்ப ஸ்லோவாக எடுத்துகிட்டு போவாங்க. அது நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கதையில் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் உட்காரவே முடியல என்னால், நிஜமாலே சொல்லணும் போனால். ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தது ஆம். ஃபர்ஸ்ட் ஆஃப். உனக்கு எப்படி இருந்தது? நான் லைட்டா தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? ஆமா லைட்டா தூங்கிட்டேன். லைட்டா எனக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து இப்போ ஒரு சூப்பர் ஹீரோ கூட கிடையாது இது. ஓகே, இது ஸ்பாய்லர் இருக்க ரிவ்யூ தான். அது திரும்ப அது இந்த எப்பவுமே ரிவ்யூ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான். நாங்கள் எது ஆ, பேசினாலும் ஸ்பாய்லரோட தான் இருக்கும் அது. ஏன்னா அந்த கதையோடு ஆமா. பேசுகிறனால அது கண்டிப்பாக இருக்கும். ஆமா. ஸோ மோஸ்ட்லி எங்களோட வீடியோ ஸ்பாய்லர் தான் இருக்கும். ஸோ என்ன சொல்ல வந்தேன்? எனக்கே கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ வந்து மலையாளம் மூவி வந்து இந்த எம்சியூ மாரி ஏதோ பண்றாங்க. இந்த சூப்பர் ஹீரோவோ என்னமோ ஒண்ணு பண்றாங்க. சூப்பர் ஹீரோ கிடையாது. இது வேம்பயர்ஸ் அதெல்லாம் வச்சு ஒண்ணு பண்றாங்க அப்படின்னதும், நான் என்ன நினைச்சேன், ஒரிஜின் ஸ்டோரி மாரி தானே வரப்போகுது. எப்பயுமே ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்கன்னா, ஒரு ஒரிஜின் ஸ்டோரின்னு காட்டுவாங்க. இவன் வந்து இப்படி ஆனா அந்த மாரி காட்டுவாங்க. ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைம் எடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இந்த ஒரு இன்டர்வல் பாக் ஒரு 5 செகண்ட் ஒரு 2 நிமிஷமோ என்னமோ போகும்னு நெனைக்கிறேன். அதுல தான் அந்த ஒரிஜின் ஸ்டோரி டக்குன்னு ஓடி முடிச்சுடுறாங்க. அது இல்லாம பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒண்ணுமே கிடையாது. இந்த பொண்ணு யாரு? இந்த பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு அதாவது மிஸ்டீரியஸா இருக்கா? அப்படி இப்படின்றாங்க. ஆ அதாவது பில்டப் அது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பில்டப் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. அந்த ஆனா ஸ்டோரி அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே கொண்டு போகணும், பில்டப் பண்ணி எடுத்துட்டு இன்டர்வலில் ஒரு பேங்கர் மாதிரி வச்சு கொண்டு போகணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அது ம். ஒர்க் ஆகலை, எனக்கு ஒர்க் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒர்க் ஆகலை எனக்கு. எ ரொம்ப எ நான் வந்து எனக்கு ஸ்லோ ஸ்க்ரீன் ப்ளே அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் நிறைய மலையாள சினிமா பார்த்துருக்கேன். அதில் ஸ்லோ ஸ்க்ரீன் ப்ளே தான் இருக்கும். பட் ம். இது வந்து ஒரு மாதிரி கதைக்கு ஒரு நல்லாவே இல்லாத மாதிரி இருந்தது. லைட்டாக ம். எனக்கு ஃபீல் ஆச்சு. அதான் போர் அடிச்சது ஏன்னா எனக்கு இந்த ஸ்க்ரீன் ப்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப். ம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே என்னன்னா, அந்த பொண்ண வந்து இவன் வந்து எப்படி இம்ப்ரெஸ் பண்றான் அப்படின்ற மாரி ஏதோ ஒண்ணு ஒரு நஸ்லினோட ஒரு ஸ்டோரி ஓடுதா, ம் அதுதான் மெஜாரிட்டியே இருக்கு. இவனுங்க போயிட்டு இவன் ஃப்ரெண்ட் எங்க இந்த பொண்ண முதல்ல கரெக்ட் பண்ற போறான் அப்படின்னு இவன் ஏதாவது பண்றதா இருக்கட்டும். அப்புறம் அவன் ஃப்ரெண்ட் ஏதாவது பண்றதா இருக்கட்டும். இவனுங்க 3 பேர் காமெடின்னு சொல்லி அந்த ஒரு ட்ராக் ஒண்ணு ஓடிட்டு இருக்குல்ல. அது போறதா இருக்கட்டும். அதுதான் ரொம்ப பெருசா போற மாரி இருக்கு. நடுவுல இந்த பொண்ணு வந்து ஏதோ மிஸ்டீரியஸா ஏதோ பண்ணுது, மிஸ்டீரியஸா ஏதோ பண்ணுதுன்னு காட்டுறானுங்க. கதை எனக்கு முதல்ல படத்துல என்ன கதை நீ ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும்ல. இப்ப ம் இவ இது வந்து பண்ணணும் அப்படின்ற மாரி அப்ஜெக்டிவ் இருக்கும்ல. படத்துல பெருசா அப்ஜெக்டிவ் இருந்த மாரி தெரியல. இவன் என்ன சொல்றான்னா, நீங்கலாம் வந்து ஒரு நல்ல வேம்பயர்ஸ் அந்த மாரி இருக்கீங்க. இதே மாரி கெட்ட இது அந்த மாரி பேட்ச்ல அவங்களா இருப்பாங்க. ஆ இதுவே செகண்ட் ஹாஃப்ல தான் சொல்லுவார்ன்னு நெனைக்கிறேன் ஒருத்தர். அந்த பொண்ண வந்து இது பண்ருவார்ல. மயக்கம் போட வச்சு டேபிள்ல படுக்க வச்சு அதுக்கப்புறம் மீன் எழுப்பிட்டு கத்திய சொல்லுவார்ல இந்த மாரி. கத்தியில அவருக்கு அந்த வீக்னஸ் ஆ, தெரிஞ்சு கத்தியில குத்திடுவாரு, ஆ. அதானே? அப்ப அவர் சொல்லுவாரு, "உன்ன மாரி வந்து கெட்டவங்களும் இருப்பாங்க. அந்த மாரிலாம் இருப்பாங்க. ம் 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 அவங்கலாம் வந்து நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? 2 பேர் ஏதோ சாவடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றியா?" என்னமோ கேட்பாரு. ம் ஒருத்தன் வந்து சாத்தான் அப்டின்னுவாரு. இன்னொன்னு ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு. அது 2 பேரும் ஸ்டாப் பண்ணு. ஸோ எனக்கு அப்பதான் வந்து ஓ! இதுதான் படத்தோட அப்ஜெக்டிவ் அப்டின்னு பார்த்தா, அதுவும் பெருசா டச்லாம் ஒண்ணும் பண்ணல. அதுவும் அப்டியே முடிஞ்சிருச்சு. எனக்கு படத்துல அப்ஜெக்டிவ் என்னன்னே தெரியல. லைக் இப்ப ஏதாச்சும் ஒரு இது இருக்கா? யாரையாச்சும் ஒருத்தர டிஃபீட் பண்ணணுமா? இது படம் எங்க நோக்கி போயிட்டு இருக்கு? ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இப்ப ஸ்பைடர் மேன் ஸ்பைடர் மேன் வந்து ஸ்பைடர் மேன் ஆயிடுவானா? ஆமா. அந்த ஒரிஜின் ஸ்டோரி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வரைக்கும் போகும். அவனுக்கு ஸ்பைடர் கடிச்சிருச்சு. அவனோட பவர்ஸ ரியலைஸ் பண்ணுவான். அதெல்லாம் வந்துட்டு அ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹால்ஃப்ல கிரீன் காப்ளின் அந்த இது அப்படியே வருவான். கிரீன் காப்ளின டிஃபீட் பண்ணுவான் கடைசில. அதுதான் வந்து ஸ்பைடர் மேன் 1 அப்ஜெக்டிவ். நெறைய சூப்பர் ஹீரோ படத்துல அப்படிதான் இருக்கும். அவனோட பவர்ஸ ரியலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அதே டைம்ல வந்து இன்னொரு ஒரு
ஒரு வில்லன் வந்து குரோ ஆயிட்டு இருப்பான். கடைசியில அந்த வில்லனுக்கு இவங்களுக்கும் பேட்டில் அது அ வ அதோட இந்த ஃபர்ஸ்ட் படம் முடிஞ்சிரும். அந்த மாரி தான் வரும். இந்த படத்துல வந்து இப்ப இவ படத் இப்ப இப்ப இந்த பொண்ணோட பவர டிஸ்கவர் பண்றதுக்குன்னு ஒண்ணும் பெருசா இல்ல. இந்த பொண்ணு வந்து ஃபாஸ்ட்டா இருப்பா. அதுக்கப்புறம் வந்து பிளட்ன்னா அவளுக்கு வந்து இதுவா இருக்குமா? அதான் வேம்பயர். அவளுக்கு அந்த வேம்பயர்ஸ்னா அது ஆ, அந்த ஒரு இது இருக்குல்ல. ஆ பறப்பாங்க. இப்ப நைட்டு தான். ஆ ம். ம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, வேம்பயர்ஸ்க்குன்னு இவங்க புதுசா ஒண்ணும் பெருசா ரூல் செட் பண்ணல. ஏற்கனவே இந்த ஹாலிவுட் படத்துல இப்ப ஜாம்பீஸ்னா என்னன்னு ஒரு ரூல் இருக்குல்ல. ஜாம்பீஸ்னா வந்து பிரெயின் டெட்டா அப்படியே இருக்கும். அது ம். பாட்டுன்னு அப்படியே போகும். அப்படி இப்படின்னு இருக்க மாரி ஒண்ணு இருக்குல்ல. கழுத்த கடிக்கும், இழுத்த கடிக்கும். ம். அதுங்கள தலையில சுடணும். அந்த மாரிலாம் ஒரு ப்ரீசெட் ரூல்ஸ் இருக்குல்ல. இப்ப மிருதன் படமா இருக்கட்டும், எது படமா இருக்கட்டும், இந்த ரூல்ஸ் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த ஏன்னா ஜாம்பீஸ்ன்றது ஒண்ணு இல்ல. நீயே கூட ஒரு ரூல்ஸ் கூட ஆமா. ஒண்ணு என்ன செட் வேணா பண்ணிக்கலாம். ஜாம்பிக்கு நீ என்ன வேணா வச்சுக்கலாம். அத வச்சுட்டு நான் எக்ஸ்ட்ராவா போட்டுக்கிட்டேங்க அந்த மாரி கூட சொல்லிக்கலாம். இப்ப நான் என்ன சொல்றேன், வேம்பயருக்கு அந்த மாரி இப்ப இந்த ஸ்பீடா போறது, இந்த போறது அது ஓகே. அ அது கூட மத்த வேம்பயர்ஸ் அந்த மாரி இருக்கா எனக்கு தெரியல. சரி ஸ்பீடா போறது மத்தபடி எல்லாமே அதே ரூல் தான். அந்த கழுத்த கடிக்கிறது, இந்த செஸ்ட்ல வந்து இது பண்றது, சுடுறதோ, அந்த மாரி அப்புறம் அந்த கண்ணு வந்து இதுவா இருக்குது. இது எல்லாமே வந்து வேம்பயர்ஸ் ஏற்கனவே வந்து அ இந்த ஹாலிவுட் மூவில இருக்க இந்த அந்த அந்த இத அடாப்ட் பண்ணி தான் அப்படியே எடுத்திருக்காங்க. இப்ப இதுக்கு எதுக்கு ஒரிஜின் ஸ்டோரி வைக்கணும்? இதெல்லாம் தான் இவளோட பவர். இதெல்லாம் தான் இவ பண்ணுவான்ற மாரி ம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ம். அங்கங்க காட்டுவாங்க. இதுக்கு எதுக்கு ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் ஹாஃப்? இல்ல வேம்பயர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு இல்ல ஏற்கனவே மேபி தெரியும்ல. அதான் சொல்றேனே, மேபி நீங்க வந்து அவ அவ வேம்பயர்ன்றத ஒரு ட்விஸ்ட் மாரி வைக்கணும். ஐ மீன் ஸ்டார்ட்டிங்லேருந்து எதுவுமே காட்டக்கூடாது ஆ, அப்படின்னு ஆ, வச்சு அத இன்டர்வல்ல ரிவீல் பண்ணீங்கன்னா கூட சரி ஆ, சொல்லலாம். ஆ, இதுவரைக்கும் நம்மளுக்கு தெரியலப்பா அவ ஒரு வேம்பயர்ன்னு. ம், கரெக்ட்டா ஒரு ஆ, ட்விஸ்ட் வச்சு ரிவீல் பண்ண அது ஸ்டார்ட்டிங்லேருந்தே சொல்லிட்டு தான் வராங்க. அவ நைட் ஷிஃப்ட் கேட்கறா. ம், ம். அது மாரி பிளட்ட அதான். பார்த்தா பூனைய பார்த்தா நடுங்கி ஓடுறா. பிளட்ட பார்த்து தண்ணி ஆ, போடுறா. அப்ப அதிலயே தெரிஞ்சிருச்சு ஆ, நம்மளுக்கு இவ வேம்பயர் தான் ம், இல்ல வேற ஏதோ இவகிட்ட சூப்பர் பவரோ என்னமோ இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ம். அப்ப ஸ்டார்ட்டிங்லேருந்தே அத அதான். அது சொல்லிட்டு தான் வரீங்க நீங்க அத. ம். அப்ப அது வேம்பயர் ஸ்டோரி தான்றது எனக்கு எனக்கு படத்த பத்தி ஒண்ணுமே தெரியாது. எனக்கு வந்து என்ன கான்செப்ட் வேம்பயர் கிம்பயர்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா, ஒரு 20 நிமிஷம் படம் போகும்போது இவனே கெஸ் பண்ணிட்டான். டேய் வேம்பயர் தான் போல இருக்குடா அவன். அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தா, ஆமால்ல அதுக்கு தான் நைட் ஷிஃப்ட் கேட்டா அதெல்லாம் கேட்டாளா? ஓ! அப்போ வேம்பயர் தானான்றது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 40 நிமிஷம் படம் ஓடுது. இந்த பசங்க வந்து அ அது ஏன்னே தெரியல. எனக்கு இது ஒண்ணு வந்து எனக்கு இந்த படத்துல ஒரு ஃபன்ன காட்டணும்னா பசங்க வந்து ஜாலியா எப்படி இருக்குது அப்படி டக்குனு குடிக்கிறது தான். டக்குனு குடிக்கிறதும், கஞ்சா அடிக்கிறதும். ஏன்னா ஃபன்னு வேற ஃபன்னே கிடையாது. அவ்வளோதாங்க பார்ட்டி. பார்ட்டினாலே அவ்வளோதான் இல்ல சரக்கு தான். காட்டுங்க தப்பில்லன்னு சொல்லல. ஆனா வந்து அதுதான் அதுதான் ஒரு ஒரு 20 நிமிஷம், 30 நிமிஷத்துக்கு அந்த மாரியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதாவது சரக்கு அடிக்கிறாங்க, இது பண்றாங்க, இது பண்றாங்க. இதுதான் இந்த 3 பசங்க பண்றாங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒண்ணு அந்த பொண்ணு வந்து எதிர் வீட்ல இருப்பா. அந்த எதிர் வீட்ல சந்துல எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பானுங்க. இது 3 தவிர்த்து வேற எதுவுமே பண்ண மாட்றானுங்க 40 நிமிஷத்துக்கு. 40 நிமிஷம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்னன்றத ரியலைஸ் பண்றா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுதான். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்ப எதுவுமே இல்லையே. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரிஜின் சொல்லணும்னா, ஸ்டோரி நான் வந்து ஓப்பனிங் சீன் வந்து ஒரு ஒரு வெளிநாட்டுக்காரங்க வந்து அவள ஐ மீன் கல்யாணி பிரியதர்ஷன வந்து ஷூட் பண்ண வருவாங்க. அவ ம், மறைஞ்சுகிட்டு இருப்பா. ஷூட் பண்ணி வரும்போது அங்க இருந்து எஸ்கேப் ஆகுற மாரி ஒரு சீனு. அப்படியே ஓடி ம், வந்து அப்படியே கட் பண்ணா அந்த இது மாரி ஒரு வாட்டர் மார்க் ஆர்ட் மாரி ஒண்ணு வரும் ஃபுல்லா. ம், ம். ஒரு ஆர்ட்ல வச்சு அப்படியே ஒரு இன்ட்ரோ ஆமாமா. குடுத்து அது சூப்பரா இருந்தது. நல்லா ம், இருந்தது பார்க்கவே. ம். அது ஒரு மாரி நல்லாவே அப்படியே ஜம்ப் இருந்தது. பண்ணி வெளிய சூப்பரா இருந்தது. வருவான்ல. ரொம்ப அது என்னது மெனக்கெடாம என்னது ஏதோ பண்ணணுமே பண்ணாம ஒரு அளவுக்கு நல்லா ம், பண்ணியிருந்தாங்க. அது அவுட்புட் சூப்பரா இருந்தது ம். பார்க்க. இல்ல, இல்ல. இது ஒண்ணு சொல்லணும்னு நெனச்சேன். சிஜி வந்து எல்லாம் நல்லா இருக்கு, செம்மையா இருக்குன்றாங்க. ஆக்சுவலா சிஜி நல்லா இருந்தது. நல்லாவே இருந்தது, சூப்பரா இருந்தது. ஆனா எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 3 சீனோ என்னமோ சிஜி வந்திருக்குமா? ஆமா. நான் ஃபர்ஸ்ட் ஒரு அதான் 1 ஹவர் சொல்றேன். 10 மினிட்ஸ் என்னமோ போச்சுன்னு எங்களுக்கு நெனைக்கிறேன். எங்களுக்கு என்ன இதுன்னா, 30 க்ரோர்ஸ் வச்சு 30 க்ரோர்ஸ் பட்ஜெட்ன்றாங்க இந்த படத்துக்கு. 30 க்ரோர்ஸ் ம், வச்சு இவ்ளோ கிராண்டா பண்ண முடியும்னா, அது மலையாள சினிமால தான் முடியும் அப்டின்றாங்க. ஓகே, நான் ம். ஒத்துக்கிறேன். அவங்க கம்மி பட்ஜெட்ல நெறைய நல்ல படங்கள்லாம் குடுத்துருக்காங்க. ஓகே. ஆனா 30 ம். க்ரோர்ஸ்க்கு இதுக்கு ஒர்த்து தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அதுக்கு மேலலாம் சிஜிக்கு ஒர்க்கே இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆமா. படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 3 சீன், 4 சீன் இருந்தது. அவ்வளோதான் இருந்தது. ஃபர்ஸ்ட் சீன் வந்து கம்ப்ளீட்லி சிஜி. அது விஎஃப்எக்ஸ் மாரி ஒரு ஹியூமன்ஸோ யாரோ இருந்து அத இது பண்ற ஐ மீன் ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் ஒண்ணு வரும். ஒரு 10 செகண்டோ, 20 செகண்டோ ஏதோ ஒண்ணு வரும்னு நெனைக்கிறேன். ஃபுல்லா அந்த ஆமாமாமா. இந்த பூமியே அழிஞ்சிடுற மாரியும், நம்ம வந்து அது ஃபயர்லாம் ஃபுல் வந்து சீன். விழுற ஆமா. மாரி அந்த மாரி இருக்கும். அது ஃபுல் சிஜி. அதுக்கப்புறம் வந்து இப்ப நீ சொன்ன அந்த அதுக்கப்புறம் இது, ஃபுல் அந்த அதான் நான் சொன்னது. அதுக்கப்புறம் டைட்டில் போட்டுருவாங்க. டைட்டில் போட்டக்கப்புறமும் அதுக்கப்புறம் அந்த நேம் கார்ட்லாம் அந்த கிரெடிட்ஸ்லாம் குடுக்குறாங்கல்ல ஸ்டார்ட்டிங்ல. ம், ம், ஒளிப்பதிவு ம். அதெல்லாம். அதுக்கும் ஒரு இது மாரி வச்சிருந்தாங்க. ஒரு அதுக்கு ஆர்ட் ஸ்டோரி மாரி போர்ட் மாரி வச்சு போடுற ஸ்டோரி மாரி போர்ட் மாரி வரும். போட்டு அதுக்கு ஆ, பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கூட இல்ல. நான் நார்மல் சிஜியே சொல்றேன். சிஜி ஷாட்ஸே வந்து பெருசா ஒண்ணும் கிடையாது. இந்த இன்டர்வல் ஃபைட் ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் வந்து அங்கங்க சின்ன சின்னதா குட்டி குட்டியா தான் இருந்தது. ரொம்ப பெருசா சிஜி ஹெவியாலாம் இல்ல. ஆமா. ஆ அது இல்ல நான் நீட்டா பண்ணேன், நல்லா இல்லன்னு சொல்லல. பண்ண வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்தது. அதுதான் சொல்றேன். நாங்க ஆனா வந்து சிஜி நல்லா இருந்தது. தியேட்டர்ல பார்க்க சூப்பராவே இருந்தது அ சிஜி.
ஆனா இது எப்படி இந்த அமௌண்ட்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்களே, அது வந்து கரெக்ட்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்படிதான் பண்ணணும். அவ்வளோதான். ஆ. இப்படிதான் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. கரெக்ட்டா அவங்களுக்கு அவங்க வச்சிருக்க அமௌண்ட் வந்து கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணி கரெக்ட்டா அவுட்புட் குடுத்துருக்காங்க. அது நல்லா இருந்தது. ஆனா இவன் வந்து சிஜியா இருக்கு. நான் நான் என்ன நெனச்சேன் உள்ள போனதும் வந்து ஃபுல் நான் ஃபைட் அப்படியே சிஜி நானும் பழக்கம் போல. நானும் இவங்க சொன்ன ரிவ்யூஸ்லாம் பார்த்தா 30 க்ரோர்ஸில் எப்படிப்பட்ட படம் பண்ணியிருக்காங்க பாடுறா அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ம். ஐ மீன் ம். சிஜியில் எல்லா ஒர்க்கும் ஒரு 100 க்ரோஸ் 200 க்ரோஸ் கொடுக்குற பட்ஜெட்டுக்கு ம். 30 ம். க்ரோஸ்லேயே ம். முடிச்சிட்டாங்க இவங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ம். சரி நான் அதான் எதிர்பார்த்தேன். ஓ அப்போ அவுட்புட் எப்படி ம். இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் போய் பார்த்தேன் தேட்டரில். ம். ஆனால் எனக்கு ம். பார்த்த அளவுக்கு ஓகே தான், 30 க்ரோஸுக்கு கரெக்டாக தான் இருக்கு. அந்த 100 கோடி ம். அளவுக்குலாம் படத்தில் ஒன்றும் இல்லை போடுறதுக்கு, ம். சிஜி ஒர்க்குக்கோ எதுக்கும் இல்லை அந்த மாதிரிலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. உனக்கு இல்ல எப்படி? அது கரெக்ட்டா மேனேஜ் இல்ல இவங்க கரெக்ட்டா மேனேஜ் பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் சிஜி போதும், இதுக்கெல்லாம் சிஜி வேணாம் அததான் அப்படின்ற சொல்றேன். மாரி. இல்ல நம்ம 30 இது க்ரோர்ஸ்ன்றது கரெக்டான பட்ஜெட்ன்றேன் நானு. அது ரொம்ப அதான் பெரிய கரெக்ட்டா. பட்ஜெட்டும் இல்ல, கம்மி பட்ஜெட்டும் இல்ல. கரெக்டான பட்ஜெட் அது. ம். அவங்க கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. இது ஏற்கனவே அந்த படம் நான் பார்க்கல. டொவினோ தாமஸ் ஒரு படம் ஒண்ணு வரும் தெரியுமா? இந்த ஒரு ஃப்ளட்டோ என்னமோ வந்துரும். ஃபுல் தண்ணீலயே அந்த மாரி நடக்கும். அது கூட சொன்னாங்க சிஜி 2018 சம்திங் படம்னு நெனைக்கிறேன். ஐயோ! அது சரியா அது ஞாபகம் கூட இல்ல. சொன்னாங்க. ம். அந்த படம் கூட நெறைய சிஜி ஹெவியா இருக்கும்னாங்க. நீ கூட அத பார்த்துட்டு சிஜி சூப்பரா பண்ணியிருந்தாங்கடா. நல்லா நல்லா இருந்தது. இருந்தது பார்க்கறதுக்கு அப்படின்னு. அதான் சொல்றேன். அந்த மாரி படத்துக்குன்னா வந்து படம் ஃபுல்லா அந்த மாரி வருமா? நான் அப்ப அந்த படம் பார்க்கல. படத்துல ஆமா. நெறைய கிளைமாக்ஸ் போர்ஷன் வந்து வரைக்கும் இருக்கும். பண்ணிருக்காங்க. கிளைமாக்ஸ் வரைக்குமே இருக்கும் ஆ. நெறையா. இப்ப அந்த மாரினா கொஞ்சம் நெறைய வொர்க் இருக்கு. அப்ப அத அத வந்து பட்ஜெட் ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு 20 க்ரோஸ், 30 க்ரோஸ்ல பண்றாங்கன்னா பரவாயில்லையே. படம் ஃபுல்லா ஒரு இது வருது. அதனால வந்து எப்படி இந்த பட்ஜெட் இவ்வளோ சுருக்கி எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்னா வந்து, ஓகே இந்த பட்ஜெட்ல இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லலாம். நான் எப்பயுமே வந்து 30 கோடி பட்ஜெட்டுக்கு இந்த படம் வந்து நல்லா அவுட்புட் நல்லா தான் வந்திருக்கு. நான் நல்லா வரலன்னுலாம் சொல்லல. ஆனா அது கரெக்ட்டான அமௌண்ட் தான்ற மாரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஆ. ஏன்னா இவ்வளோ சிஜி ஷாட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவ்வளோ சிஜி ஃபர்ஸ்ட் ஷாட் ஹாஃப் கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல கூட செகண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு கூட சொல்லிடலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒண்ணுமே ம். கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஒண்ணுமே சிஜி கிடையாது. ஷாட்ஸ்லாம். செகண்ட் ஹாஃப் அந்த 1 ஹவர் தான் அந்த சிஜியே ஸ்டார்ட் ஆகும். அதுல வந்து செகண்ட் ஹாஃப் பத்தி சொல்லணும்னா எனக்கு என்னன்னா, இப்ப வந்து இவளோட ஒரிஜின் ஸ்டோரின்னு இந்த ஹீரோயின் இருக்கால நீலின்றது. அவளோட ஒரிஜின் ஸ்டோரின்னு ஒண்ணு காட்டுமா. அவ வந்து வேம்பயர் ஓகேவா? ம். அவளோட ஒரிஜின் ஸ்டோரின்றது என்னன்னா, அந்த ஒரு 2 நிமிஷம் நடக்கும் பாரு இன்டர்வல்க்கு முன்னாடி. ஒரு காட்டுல வந்து ஏதோ ஒரு ராஜா இருப்பாரு. ஆமா, இவங்க ஆமா, போய் ஆமா, அந்த ஆமா, ஆமா. ஹீரோயின் ம். அது அந்த ஒரு 2 நிமிஷம் தான் அவளோட ஒரிஜின் ஸ்டோரி. அத சொல்லிட்டு இன்டர்வல்னு போட்டு முடிச்சுடுறாங்க. ம். முடிச்சதுக்கப்புறம், இப்ப ஸ்பைடர் மேனுக்கு வந்து ஸ்பைடர் பூச்சி கடிச்சு, அந்த ஸ்பைடர் அந்த பவர்லாம் வரும் தெரியுமா? ஆமா. அந்த மாரியான ஒரு ஒரிஜின் ஸ்டோரி வில்லனுக்கு தான் போகுது செகண்ட் ஹாஃப்ல. வில்லனுக்கு வந்து இவ வந்து கடிச்சுருவா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவன் ரியலைஸ் பண்ணுவான். அவங்க அம்மாவோட கழுத்த பார்த்தா வந்து ஏதோ ஒரு ஒரு சென்சேஷன் வரும். கடிக்கணுமோ, இல்ல பிளட்ட ம், பார்த்ததும் ஒரு ம். சென்சேஷன் வரும். கடிச்சே இந்த மாரி கடிச்சிருவான். இதெல்லாம் அவனுக்கு அவங்க அம்மாவ கடிச்சே கடிச்சு கடிச்சிருவான் கடிச்சுருவான். அவன். கடிச்சிருவான். நான் சொல்றேன் இதெல்லாம் பார்த்தா வந்து அவனுக்கு ஒரு ஒரிஜின் ஸ்டோரி குடுத்துருக்காங்களா, அவன் வந்து வேம்பயரா மாறுறான் அப்படின்றது. நான் என்ன கேட்கிறேன், வேம்பயர்ஸோட இதெல்லாம் வந்து சொல்ட்டீங்க. இந்த பொண்ணு வந்து ஃபாஸ்ட்டா போறா. அதுக்கப்புறம் வந்து அந்த இந்த சென்சேஷன் பறப்பாங்க. இருக்கணும். கடிக்கிறதுலாம் எல்லாமே ஃபாஸ்ட்டா ஆ. போறது, பறக்கறது. ஆ, இந்த மாரி ஒரு இதெல்லாம் இருக்கா? இப்ப அதெல்லாம் வந்து திரும்ப ஒரு வில்லனுக்கு வச்சு, வில்லன் வந்து அப்படியே வில்லனுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து இந்த பில்ட் பண்றாங்கல்ல. ம். எனக்கு எப்படி இருக்குன்னா, அதே பவர் தானே இவனும் வச்சிருக்கான். இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணி வந்து இல்ல அத வேற அ சொல்லுவாங்க. அந்த ஒரு இடத்துல கல்யாணி பிரியதர்ஷன் வந்து சொல்லுவாங்க. இந்த மாரி அவன் வந்து நியூவா வேம்பயர் ஆயிருக்கிறனால அவன் மோர் பவர்ஃபுல் அந்த மாரி சொல்லுவாங்க. அவன் டிஃபீட் ம். பண்றது கஷ்டம். அந்த மாரி ஒரு இடத்துல சொல்லுவாங்க அவங்க. இவன அவன் போட்டு இப்போ கடைசியில பெரட்டுறான். ம். அதான் எனக்கு அத பார்க்கும்போது 2வது தடவ திரும்ப ஒரு ஒரு திரும்ப இந்த பவர்லாம் என்ன பண்றான்? அந்த மாரி சொல்ற மாரி இருந்தது. ஸோ அதுவுமே நான் பெருசா ரொம்பலாம் இன்வெஸ்டடா உட்காந்துன்னு இல்ல. எனக்கு கொஞ்சம் அப்படியே சரி ஓகே. நீங்க என்னமோ சொல்லுங்க அப்படின்ற மாரி தான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த டொவினோ தாமஸ் அவரோட கேமியோ வந்ததா, டொவினோ அது எனக்கு தாமஸ் கேமியோ நல்லா தான் இருந்தது. எனக்கு புடிச்சிருந்தது ஒரு மாரி. ம். இல்ல எனக்கு புடிச்சிருந்தது. நல்லா தான் இருந்தது. ஃபன்னா தான் போச்சு. ஆனா பக்கா அந்த எம்சியூ, அந்த குயிக் சில்வர் அந்த ஒரு அதான். அந்த ஒரு அதேதான். வைப் எனக்கு அந்த மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் தான் அப்படியே வந்தது. அப்படியே ஆமா. அது துல்கரோட சீன் கொஞ்சம் காமிச்சாங்க ஸ்டார்ட்டிங்ல. ம். ஸ்டார்ட்டிங் மீன்ஸ் அந்த ம். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் கிளைமாக்ஸ் கிட்ட வரும்போது ம். துல்கரோட கண்ண ம். காமிச்சாங்க. அதான் ஒரு ஒரு ம். கேரக்டர ரிவீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே ஒரு ம். ஒரு விதமான வேம்பயர்ஸ் வேற. அந்த மாரி. ஆமா. சோதின்ச்சார். இல்ல வேம்பயர்ஸ் மட்டும் இல்ல. வேற இதெல்லாம் கூட இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். வேம்பயர்ஸ் இல்லாம வேற இதுவாலாம் கூட இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். வேற ஸ்பீஷீஸோ என்னமோ அந்த மாரிலாம் கூட இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாருமே வேம்பயர்ஸ் மட்டும் இல்லன்னு நெனைக்கிறேன். ஸோ அது ஒண்ணு காட்டுனாங்களா, இரு. அதுக்கப்புறம் வந்து இந்த டொவினோ தாமஸ் வந்து அந்த ஃபைட் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. குயிக் சில்வர் மாரி அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் ஹெவியா தெரிஞ்சாலும் பக்காவா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. செம்ம ஃபன்னா இருந்தது. அந்த பார்ட்லாம் முடிஞ்சுச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இன்னொன்னு என்னன்னா, இந்த ஹேக்கர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த படத்துல ஹேக்கர்ஸ் வராங்கல்ல, ம். இந்த ஹேக்கர்ஸ் வந்தாலே வந்து ரெட் டெவில், பிளாக் டெவில், ஒயிட் டெவில், ரோஸ் டெவில்னு ஏதாவது ஒண்ணு சொல்லின்னு இருப்பானுங்க. எனக்கு அது வெறுப்பு. என்ன உட்டுருங்க அந்த டெவில உட்டுருங்க. ஏதாச்சும் ஒரு புது நேம் தான் யோசிக்கல. எப்ப பார்த்தாலும் டெவில், டீமன் இதே வச்சுட்டு இருக்குது. பார்க்கவே கண்றாவியா இருக்குடா அப்படின்ற மாரி இருக்கும். அதே மாரி எனக்கு என்னன்னா,
ஒரு படம் ஒண்ணு பண்றாங்க. அதுல ஒரு செட் ஆஃப் கேரக்டர்னா எப்பயுமே தேர் வில் பி எ லோன் வுல்ஃப், ம், ம். பிக் வுல்ஃப் அந்த மாரி ஒரு அந்த மாரி இப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு யூனிவர்ஸ் ஒண்ணு உருவாக்கியிருக்காங்க. துல்கர் சல்மான் மாரி கேமியோ வருது. ஜாக்கெட் ஒண்ணு ஒரு பெரிய வுல்ஃப் போட்டு. ம். டேய் என்ன இப்படி என்ன இப்படி பண்றீங்கன்ற மாரி தான் இருந்தது எனக்கு. இல்ல அது அதுக்கப்புறம் இன்னொரு நோட் நான் சொல்லணும்னு நெனச்சேன். எனக்கு வந்து அந்த இன்டர்வல்ல அந்த குழந்தையா நடிச்சிருப்பாங்க பார்த்திருக்கியா? ஐ மீன் ஆமாமா. அந்த பொண்ணு, ம். சின்ன பொண்ணு. ம். அந்த ம். பொண்ணு நல்லா ஆமாமா. பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ம். ஃபைட்டா இருக்கட்டும், நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நான் அத எதிர்பார்க்கல. ம். நல்லாவே இருந்தது பார்க்கவே. ஆமாமா, ஃபைட் ஆமாமா. மொதற்கொண்டு கண்டிப்பா. சூப்பரா இருந்தது எல்லாமே. ஆமா. ஆக்ஷன் சீன்ஸ் நல்லா இருந்தது. ஆக்ஷன் சீன்ஸுமே கல்யாண பிரியதர்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஒரு ஆசிட் ஒருத்தன் அடிப்பானா, ம். அந்த ஆக்ஷன் சீன் அது டக்குன்னு முடிஞ்சிரும். அதே மாரி இன்டர்வல்ல அதே கேரக்டர் தான் நெனைக்கிறேன். திரும்ப வரும். ஆமாமா. அதுவுமே அவனே டக்குன்னு தான். முடிஞ்சிரும் ஃபைட்டு. ம். அது டக்குன்னு முடிஞ்சிரும். 2 ஃபைட்டு என்னமோ தான். அது டக்குன்னு ஓடி ஏன்னா அது முடிஞ்சிரும். அது கரெக்ட் தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா ஹியூமன்ஸ் கூட அவ்வளோ நேரம் ஃபைட் போடுற அவசியம் தேவையே கிடையாது. அப்படி வச்சா தான் இல்ல, இல்ல. ஒரு மாரி ஆ, ஃப்ளாவா ஆ, இருக்கும். ஆ, இது ஒண்ணுமே நான் சொல்லணும்னு நெனச்சேன். அது ஒரு த்ரெட்னிங்காவே எனக்கு சதீஷ கூட அவன் இந்த வேம்பயரா மாறுறதுக்கு முன்னாடி வரைக்கும், ம். அவன ஒரு த்ரெட்டாவே எனக்கு பார்க்க தோணல. ஏன்னா ஹியூமன் தானே. இவன் என்ன பண்ற போறான் அந்த மாரி தான் இருந்தது எனக்கு. ஒரு என்னன்னு வர்ற அதுவரைக்கும் வந்தவங்க எல்லாருமே ஹியூமன்ஸ் தானா? ம். சோ எனக்கு வந்து என்ன பண்ற போறாங்க இந்த பொண்ணு இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்காளே! என்ன பண்ற போறாங்கன்ற மாரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இவன் மாறுனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்டேக்ஸே வந்தது. ஆனா அவன் மாறுறதுக்கு அவன் அந்த அந்த வேம்பயரா இது பண்றான்ல, ஆமா. அதுக்கே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் செகண்ட் ஹாஃப்லயே போயிடுச்சு. அப்போ அது ஒரு கடைசி ஒரு 40 நிமிஷம், 30 நிமிஷம் கதை தான் இருந்தது. அதுக்குள்ள தான் மொத்த ஆக்ஷன் சீன் எல்லாத்தையும் வைக்கணும். அதுக்குள்ள தான் வச்சிருந்தாங்க. சோ எனக்கு அந்த ஓகே கடைசி இதுல தான் பிக்கப் ஆகுது. அதுவரைக்கும் வந்து ஏதாச்சும் ஒரு இது இருக்கணும்ல கன்டென்ட். ஒண்ணுமே இல்ல. இன்னொரு ஒரு இது வந்து எனக்கு இது நான் பெருசா அட்டென்ஷன் குடுக்கலையா என்னன்னு தெரியல. நீ அட்டென்ஷன் குடுத்தியான்னு பார்த்து சொல்லு. ம். ஆர்கன் டிராஃபிக்ன்னு ஒண்ணு காட்டியிருந்தாங்கல்ல. அது ஆமா. எதுக்கு? அதுதான் எனக்கும் புரியல. அது என்ன சப் பிளாட் அது? அது வந்து ஆர்கன் டிராஃபிக் அது தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை பிளட் குடிக்கிறதுக்காக இருக்குமா? அதுவும் தெரியல எனக்கு சரியா. ஆர்கன் டிராஃபிக் பண்றது இவனுங்க தானடா. பிளட்ட அவனுங்க அந்த பிளட்ட எடுத்துட்டு இவனுங்கிட்டயா குடுத்துடுறானுங்க. அதையா அவ குடிச்சுக்கிட்டு இருக்கா? இவ தான் நல்லவங்களே ஹர்ட் பண்ண மாட்டாளே. அப்புறம் எதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இது பண்றா? அதுக்கு இதுக்கு ம். சம்மந்தம் இல்லன்னு நெனைக்கிறேன். ஆர்கன் டிராஃபிக்ன்னு ஒண்ணு தனியா ஒரு ட்ராக் போயிட்டு இருந்தது. ஆர்கன் டிராஃபிக் பண்றான். கொஞ்சம் மேபி ஹிட்ஸ்ல பார்ட் அது 2ல இது வேணா பண்றான். சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல உங்களுக்கு. எனக்கு இதுதான் வெறுப்பாவுது. எல்லாத்தையுமே பார்ட் 2ல சொல்லுவோம், இல்ல, இல்ல. பார்ட் 2ல நமக்கு சொல்லுவோம். சரியா தெரியலடா. ஒருவேளை நம்ம நோட் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆ, யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்களுக்கு அது நாங்க ம், சரியா கவனிக்கல அந்த ஆர்கன்ஸ் பத்தி. அது ஃபர்ஸ்ட் ம். ஹாஃப்லயே ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல நான் பார்த்தேன். நான் எதுவும் மிஸ் பண்ட்டேனான்னு தெரியல. எதுக்கு இந்த ஆர்கன் டிராஃபிக்கிங் பிளாட் ஒண்ணு போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இன்டர்வல் அவன் செத்ததுக்கு அப்புறம் அந்த பிளாட் அப்படியே விட்டாங்க. அது எதுக்கு போச்சுன்னு தெரியல. அப்புறம் எனக்கு சின்ன சின்ன கன்ஃப்யூஷன் அங்க இருந்தது. கருடா ஸ்குவாட்ன்னு ஒண்ணு சொன்னாங்க. ம், ம். அது வந்து அது என்ன ஸ்குவாடு? இது கெட்டவங்களா இருக்கவங்க, இந்த வேம்பயர்ஸா இருக்கவங்கள கெட்டவங்களா இருக்கவங்கள ஸ்டாப் பண்றதா? இல்ல வந்து இவளயே ஸ்டாப் பண்றதா? ஏன்னா இவகிட்டயும் இவ மேலயும் ஒரு கமாண்ட் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. இவளையும் சாவடிச்சுரு அப்படின்ற மாரி. அது கருடா ஸ்குவாடா? அது வேற யாருமா என்னன்றது எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருந்தது. சின்ன சின்ன கன்ஃப்யூஷன் அந்த மாரி இருந்தது. அதே அது மாரி கன்ஃப்யூஷன்லாம் ஷ் ம், ம். ம். ஷோபினோட சொல்லு, கேமியோ சொல்லு. வேற இருந்தது. ஷோபின் யாருன்னு தெரியல. அதுவும் மேபி பார்ட் ஆ. 2ல சொல்லலாம். ஆமா. ஆமாமா. அதெல்லாம் பார்ட் 2 தான். அது பார்த்தாலே தெரிஞ்சுது. அது அப்புறம் மூத்தோன்னு ஒருத்தர் இருக்காரு. மூத்தவர் அதுவும் பார்ட் 2 தான். மூத்தவர் நெறைய இடத்துல வந்து அத மென்ஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த மூத்தவர். ம். மூத்தவர் எனக்கு தெரிஞ்சு ம். மேபி இஃப் ஐ அம் நாட் ராங் அத மம்முட்டியா கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. எனக்குமே அவர் தான் தோணுது. வேற யாரு? ஒண்ணு மோகன்லால் இல்ல மம்முட்டி வேற யார ஆமா. கொண்டு போறாங்க. 2 சீனியர்ஸ அந்த தான் மாரி தான் கண்டிப்பா தோணுது. போடுவாங்க. அதனால ம். 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் இருக்கலாம். மேபி. அப்படின்ற மாரி தோணுச்சு. அத தாண்டி ஆமா எனக்கு பெருசா இந்த இது எல்லாருமே சொல்லிட்டுருந்தாங்க. வன்மம் கின்மம் கூட கிடையாது. அந்த பொண்ணு பெருசா ஆக்ட் பண்ண மாரியே எனக்கு தெரியல. கல்யாணி பிரியதர்ஷன். அந்த பொண்ணு ஃபுல்லாவே ஒரே ஒரு ஒரே ப்ரோ ஆக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் வேம்பயர் நல்லா அந்த பண்றாங்க அவ்வளோதான். நான் எனக்கு அதான் சொல்றேனே, கிளைமாக்ஸ் கிட்ட வந்த அந்த ஆக்ஷன்ஸு அவங்க பண்ணதெல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆக்ஷனா ஸ்டண்ட்ஸ் ஓகே. ஸ்டண்ட்ஸ் ஸ்டண்ட்ஸ் நல்லா எல்லாம் இருந்தது. நல்லா தான் இருந்தது. அதான் சொல்றேன். ம். இல்ல ஆக்டிங்கா அந்த பொண்ணு வந்து இப்ப ப்ரோ வேம்பயர்ஸ் பெருசா காட்டக்கூடாது ப்ரோ எமோஷன்ஸ் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாலும் சொல்லுவாங்க. எனக்கு ஜெனரலாவே இந்த பொண்ணு பெருசா ஒண்ணுமே எமோஷன் காட்டுன மாரியே இல்ல. ம், ம். லைக் அழுவும்போதோ, இதும்போதோ எப்பயுமே மூஞ்சி ஒரே மாரி இருந்த மாரி தான் இருந்தது. இவ ஒரு இது ரொம்ப ஊன்னு அழுவுன்னு கூட இல்ல. ஒரு அழுவும்போது இந்த இந்த லிப்ஸ் கொஞ்சம் கீழ போறது, இல்ல கொஞ்சம் கொஞ்சம் மூஞ்சி சோகமா வருது. இந்த மாரிலாம் மூஞ்சி அப்படியே தான் இருக்கு. இன்னும் வாய் மட்டும் தான் வேலை செய்யுது. மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. அந்த மாரி ம். கிட்டத்தட்ட அந்த மாரி லைட்டா இந்த அப்படியே ஸ்டில்லாவே இருக்க மாரி இருக்கு அந்த பொண்ணு. நஸ்லனும் வந்து இதுவும் வன்மமா இருக்கு. நஸ்லனும் பெருசா இருக்கு. நஸ்லன் கேரக்டர் என்னன்னா, அது ஒண்ணு எனக்கு கொஞ்சம் படத்துல அப்ரிஷியேட் பண்ணணும். யூசுவலா வந்து ஒரு ஹீரோ சென்ட்ரிக் மூவி அப்படியே ஹீரோ மாஸ் பண்ண போறாங்க. முக்காவாசி மூவி அதான். அப்படின்னும்போது ஒரு சும்மா ஒரு ஒரு ஹீரோயின் கேரக்டர் வச்சிருப்பாங்கல்ல. ம், ம். ஒண்ணுமே பண்ணாது. இப்ப மாஸ்டர்ல அந்த மாளவிகா மோகனா இருக்கட்டும், இல்ல அந்த மாரி கேரக்டர் சும்மாவே அந்த கேரக்டர் சும்மா சுத்திட்டு கிடக்கும்.
அந்த அந்த மாதிரி இந்த படத்துல வந்து நஸ்லின் கேரக்டர் எனக்கு கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது. ஆமா, சும்மாவே அவனோட ஆமா. மிஸ்டரி என்ன ஒண்ணுமே நடக்குது கிடையாது. இது பண்றான் அந்த ஆஹ் ஹீரோயின் பின்னாடியே போனோம். அதுதான் அதான் அவனுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்தது. அது எனக்கு தெரிஞ்சு most அசாசின் கிரீடு அந்த மாதிரி ஒரு மித்தாலஜிலேருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது ஆக்சுவல் கேரளா மித்தா கேரளா இதுவாண்டா, இது ஒரு மித்தாண்டா நீலி ஃப்ரம் இதுன்றது. ஓகே ஓகே, அது ஓகே. ஆக்சுவல் ஒரு ஆனால் எனக்கு ம் பார்க்கும்போது அசசின் கிரீடோட அந்த சாயெல்லாம் நல்லாவே தெரிஞ்சுது. எனக்கு வந்து எனக்கு அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க, கல்யாண பிரியதர்ஷன் வந்து ஒன்று சொல்லுவாங்க, 1907 1903 சம்திங் இயர்ஸ் சொல்லிட்டு இந்த இயரில் இவன் தான் என் பாய் ஃப்ரெண்டு அந்த மாதிரி அந்த நஸ்லின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிக்சர்லாம் அவன் மாதிரியே தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவன் தான் நினைக்கிறேன் அது. ஆமா அவன் தான் சொல்லுவான் என்ன மாதிரி இருக்குன்ற மாதிரி. ம் ம். அதான் அவன் அப்படியே தான் அநேகன் அநேகன் படம்லாம் அப்படியே வந்துட்டு போச்சு அப்படியே. ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்கும். ம் படம்லாம் நிறைய படம் வந்துட்டு இப்ப கடைசியில துல்கர் சல்மான் அந்த ஹூடி போட்டு கையில கட்டானா எடுக்கும் போதுல எனக்கு அப்படியே ஐயா ஆக்கை ஐயா நீங்க எங்கன்ற மாதிரி இருந்தது. ஆக்கை மாதிரியே இருந்தது பாக்கிறதுக்கு பக்காவா அந்த கட்டானாவும் அதுவும். அது ஆல்சோ நம்ம தமிழ்ல பார்த்தோம். ம் ஆமாம். மலையாளத்துல சொல்றேன் அதுல தமிழ்ல எனக்கு டைலாக்ஸ் சில இடத்துல ஒர்க் ஆகல. எனக்கு நிறைய இடத்துல இதை கடைசியா அவன் கூட வந்து என்னமோ ஒண்ணு சொல்லுவான்டா துல்கர் சல்மான் கடைசியா கேமரா பார்த்து அதெல்லாம் கூட எனக்கு ரொம்ப ஃபிளாட்டா இருந்தது டைலாக். என்னடா ரொம்ப சப்பையா அது இருக்கு. ஆடியன்ஸ் கத்துறதுனால சில டைலாக்ஸ்லாம் வேற கேட்கல. ம், ஆடியன்ஸ் தான் நான் ஆச்சரியப்பட்டேன். இது ஃபுல்லாக அது என்னது துல்கருக்கு செம கத்து, கல்யாணி பிரியதர்ஷன் கத்து, ஷோபினுக்கெல்லாம் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் ம், தேட்டரில். ம். நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க பாப்பா. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேர் வந்து நல்லா ரிசீவ் பண்ணிருக்காங்க, பிடிச்சிருக்கு. எங்க ஒப்பீனியன் எங்களுக்கு வந்து அவங்க கொடுத்த எக்ஸ்பெக்டேஷன்றதை தாண்டி எனக்கு இது படமா பார்க்கும்போதுமே நார்மலா படமா பார்க்கும்போதுமே கதை எங்க வரப்போதா வரப்போதா வரப்போதான்னு வெயிட் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு அதுக்கப்புறம் கதை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற கதை கூட செகண்ட் பார்ட் ஒன்னு வரும் வந்தா வரும். ஐ மீன் வரும் தான் வரும் நினைக்கிறேன். வரும் வரும். அது வரப்போ ஆமா ஏன்னா 100 100 கோர்ஸ் 100 இப்பயே எடுத்துட்டாங்க. கண்டிப்பாக எடுத்துருவாங்க அதனால அதெல்லாம். வரும். அது எனக்கு எப்படி இருந்ததுன்னா செகண்ட் பார்ட் ஒன்று வரப்போதுல அதுக்கு முதல்ல செட்டப் பண்றோம் அப்படின்ற மாதிரி இருந்தா அது எனக்கு பெருசா அதுல உடன்பாடே இல்லை எனக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சுட்டு செகண்ட் பார்ட்டுக்கு வந்து ஒரு லீடு வைங்க அந்த மாதிரி தான் நான் யோசிப்பேன். அந்த லீடு ஒன்று வச்சிருந்தாங்க. அதை நான் வந்து எனக்கு கொஞ்சம் விட்றா அப்படின்ற மாதிரி நான் போயிட்டேன். இவன் தான் வந்து பார்த்தான். பார்த்துட்டு அந்த அந்த லீடுமே கூட எனக்கு ஒன்றும் அந்த லீடுமே கூட ஒரு எம்சியூ இது மாதிரி தான் சொன்னான் என்கிட்ட. ஒரு எனக்கு எப்படி ஆச்சுன்னா அந்த காங் மாதிரி தான் இருந்தது. எம்சியூ காங் மாதிரி தான் ஆமாம் ஒரு ஆமாம். ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு இருக்கான்றது. எனக்கு அதுலயுமே எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. எதுக்குமே ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு வைக்கலாம். ஒரு செகண்ட் ஹாஃப் அந்த ஒரு 40 நிமிஷம் தான் ஆக்ஷன். அந்த 40 நிமிஷமே இந்த மூத்தோன் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து முன்ன மாதிரியே சில பேர் இருக்காங்க. அது அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு அது எதையுமே வந்து ஒரு 2 3 காட்டிட்டு எதையுமே பெருசா முடிக்காத மாதிரி இருக்கும்போது எனக்கு என்னடான்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த சதீஷ் கேரக்டர் மேபி எனக்கு ப்ராப்ளி அவங்க செகண்ட் பார்ட்டோ தேர்ட் பார்ட்லயும் திரும்பி ரீசெலக்ட் பண்ணி கூட்டு வந்தாலும் கூட்டு வருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆஹ் சதீஷ் அப்படி யாரு? கூட்டு வந்தாலும் சதீஷ் யாரு? ஏய் சதீஷ்ரா டான்ஸர் சதீஷ்ரா டான்சர் சதீஷ் இல்ல, இன்னொரு அதான்டா யோசனை, character-ஆ? அவன் சாண்டிடா அது. அட பாவி, அப்போதுலேருந்து இவன் சதீஷ் 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 தானே சொல்லிட்டு சாண்டி சதீஷ் தானே சாண்டி இல்ல அவர் பேரு சாண்டியா? சாண்டிடா. ஓ எனக்கு பேரு கொஞ்சம் அதான் சதீஷ் யாரு சாண்டி சதீஷ் ஒருவேளை கேரக்டர் நேம் சொல்லிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சாண்டி மாஸ்டா. நான் நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கூட சதீஷ் சாண்டி சாத்திக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. சோ நான் அந்த மாதிரி ஒரு நேமோ ஸ்டார்டிங்கே கேட்கணும் நினைச்சேன். அங்க இருந்து சதீஷ்ன்றானே, சரி வேணா டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, சமூக பெரிய இடம் போல இருக்குன்றது நான் நினைச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். சரி இதுக்கும் கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இப்ப கேட்டான், டான்ஸ் மாஸ்டர் சதீஷ். சாரிப்பா பேர் நம்மளுக்கு பேர் கொஞ்சம் மண்டையில சரியா நிக்காது. சோ யா அந்த சாண்டி சாண்டி. மாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து ஒரு டம்மி தானா வந்து அந்த பொம்பளை வந்து அவர் அசிங்கப்படுத்துவாங்க. அப்புறம் அவருக்கு வந்து வந்து அவர் அந்த இது அந்த தாட்ஸ் வேற, அது மாதிரி ஆண் ஆதிக்கம் மாதிரி அவரு ஆம்பளைங்க தான் மேல பொம்பளைங்க எல்லாம் கீழன்ற மாதிரி தாட்ஸ் உள்ளவர் அவரு அப்படின்னு காமிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி தான் காமிப்பாங்களா. ஆனா அவர் ஒரு சீரியஸாவே எடுத்துல ஒரு பொருட்டாவே நான் மதிக்கல. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு பவர் கிடைச்ச பிறகு தான் பவர் கிடைச்சிச்சுடா பரவாயில்ல சாண்டி பவர் கிடைச்சு இதை பண்ண போறான் அப்படின்ற மாதிரி அதை நினைச்சதுமே ஒரு 30 நிமிஷத்துல படத்தோட கிளைமேக்ஸ் செத்துறான். எனக்கு எப்படி இருந்தா என்னடா இப்பதான் நான் நினைச்ச ஒரு 30 நிமிஷத்துல செத்து போயிட்டியடா. இப்போ ஒரு ஒரு இப்ப நீ செகண்ட் ஹாஃப்லயும் வரமாட்ட. ஐ மீன் எனக்கு தெரியல. என்னமோ ஒரு ஐடியா இருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி கொண்டு வருவாங்களோ என்னமோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அப்படி கொண்டு வரல. இந்த படமா பார்க்கும்போது வந்த ஒரு 30 நிமிஷம் செத்து போயிட்டேன். வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைட்டே இதான் அவங்க 2 பேருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபைட்ல செத்து எனக்கு மாஸ்டர்லயுமே இதான் பிரச்சனை இருந்தது. சரி அத இப்ப பேசணும். நான் தனியா ஒரு வீடியோ ஆமா பண்ணலாம். ஆமா, ஒரு வில்லனும் ஹீரோ மீட் பண்ற ஃபர்ஸ்ட் ஃபைட்லயே வில்லன் அவ்வளவுதான், ஹீரோ வந்து வில்லன் காலி அவ்வளவுதான். ஏன்னா அது உனக்கு முக்காவாசி அது கிளைமேக்ஸ் ஃபைட்டா தான் வச்சிருப்பாங்க. அது ஆ அது கிளைமேக்ஸ் எனக்கு ஃபைட்னா அது அதுக்கு மேல படத்தை ஓட்டிட்டு போக முடியாது, அவனை உயிரோடையும் வச்சிருக்க முடியாது.
அதனால அவன அந்த இடத்துல கொல்ல தான் செய்வாங்க. உயிரோட இல்ல உயிரோட வச்சுக்க வேண்டியதுதானே. தப்பிச்சு போயிட்டா மாரி ஏதாச்சும் ஒண்ணு காட்டிக்க வேண்டியதுதானே. நீங்க தான் எல்லாத்தையுமே செகண்ட் ஹாஃப்க்கு இது விட்டுறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் அதுதான் பால சொல்றேன். இவரு வந்து காமிச்சு அதான் சொல்றேன். விட்டுறோம். இவரு வந்து சின்ன வில்லனா தெரியறாருல்ல. இப்போ அவனுக்கு மேல இருக்காங்க. டொவினோ தாமஸையே ஒரு பெரிய ஆ, வில்லன் மாரி காட்டுறாங்க. டொவினோ தாமஸ் அத்தன ஏதோ ஆ. 300 சம்திங் ஐயோ! அவன மாரி இருக்காங்கன்ற ம். மாரி சொல்றாங்க. எனக்கு அது ஒரு தலைவலிடா. எப்பயுமே ஏய் என்னோட முடிஞ்சதுன்னு நினைக்காத. என்னோட ஒரு பெரியவர் தான். என்னோட ஒரு பெருசா எத்தன எத்தன படத்துலடா ஏன்னா ஒரு வேர்ல்டு ஜெயிலர்ல, பில்டப் பண்றாங்கல்ல. ஜான் பில்டப் விக்ல பண்ணா அது பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 போய்க்கிட்டே இருக்கும். அதுக்கு ஏத்த மாரி ம். வில்லன்ஸ்லாம் அவங்களுக்கு தேவைப்படும். அது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா ஹேண்டில் பண்ணலாம்ல. ஹாலிவுட் படத்துலயும் இதே பண்றானுங்க. நம்ம தமிழ் படத்துலயும் இதே பண்றாங்க. மலையாளம் படம் போனாலும் இதுவே. எல்லாத்துலயுமே கேஜிஎஃப்ல இருந்து கிஜிஎஃப்ல இருந்து இதே டெம்ப்ளேட். உன்னோட ஒருத்தன் பெருசா இருக்கான். இவனோட ஒருத்தன் பெருசா இருக்கான். இது இப்ப எதுக்குடா இது? எல்லாரோட செகண்ட் ஹாஃப் ஒருத்தர் லீட்னால பெருசவர் வந்து அதான் பெரியவரு. அதான் பெரியவர்னே பேர் வச்சுட்டாங்க அவருக்கு. அவர் தான் இருக்காரு. ஓ பெரியவரா? மூத்தோன்னு சொல்றியா? சாரி மூத்தவர் சாரி. ஏய் மூத்தவர். இல்லடா. மூத்தோன் வந்து நல்லவங்க சைடுல பெரியவர்ன்னு நெனைக்கிறேன். வில்லங்க சைடுல பெரியவர் ஒருத்தர் வேற ஒருத்தர் இருப்பாருன்னு நெனைக்கிறேன். அது வேற ஒரு இருக்கா? பிக் அப்போ ஈவில் ஒண்ணு இருக்கும்ல, அத அந்த மாரி தான் பார்ட் இருக்கணும். 2ல ரிவீல் பண்ணுவாங்க. பார்ட் 2 எண்ட் கிளைமாக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் ஆ கிரெடிட்ல அது மாரி பண்ண அதான் வாய்ப்பு சொல்றேன். இருக்கு. லீடுக்குனாலே இந்த டயலாக் கூட மாத்த மாட்றாங்க. டயலாக் கூட அப்படியே இருக்கு. என்னலாம் விட ஒரு பெரியவன், என்னலாம் விட ஒரு மோசமானவன். அதாவது இவரு பண்ணாரே கூலில, நீ நெனச்சுக்காத என்னலாம் விட பெரியவன். சரி. எல்லாத்துலயும் அதே டயலாக் கூட மாறாம அப்படியே. ஆல்சோ இது ஒரு சின்னதா டக்குன்னு ஒரு 30 செகண்ட் பேசிடுறேன். நம்ம ஏன்னா நம்ம 4 வீடியோல இத சொன்னோம். லோக்கியோட போஸ்ட் இன்டர்வியூ வந்ததும், ஆமா. அது அதுக்கு ஒரு வீடியோ ஆமா. போடுவோன்னு. இல்ல அது எனக்கு நம்ம உண்மையிலே இத தலைவலியா தான் முடிச்சுட்டு இருக்கு. வேணா பேசிடலாம். அது ஒரு இதுவா பேசிட்டு இருக்கோம். ஒரு எனக்கு அது படத்த பத்தி பேசணுமான்னு பேசிட்டு இருக்கோம். அதனால அத ஒரு எனக்கு லாஸ்ட் அது ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட்ஸா வச்சுக்குப்போம். இப்ப படத்த முடிச்சிடலாம் நம்ப. படத்த முடிச்சுட்டோம்னா படத்துல எனக்கு இதுக்கு மேல என்னன்னு படத்துல தெரியல. எனக்கு எனக்கு வந்து பெருசா அதான் சொல்றேனே, அப்படியே எனக்கு ஒரு மார்வல்ல கலந்து எடுத்த மாரியே எனக்கு ஒரு ஃபீல். ஒரு சூப்பர் ஹீரோ படம் எடுக்கணும்னு நெனச்சிருக்காங்க போல இருக்கு. அத ம், வேம்பியர வச்சு எடுக்கணும்னு நெனச்சிருக்காங்க போல இருக்கு. ம், அது ம், ஓகே தான். தாட்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா எக்ஸிகியூஷன் ம், தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சொதப்பிட்டாங்கன்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா நான் ம், வந்து இந்த ஸ்லோவா போச்சுன்னா நான் தூங்கிட வேண்டாம் அந்த மாரி கேரக்டர் இல்ல. ஸ்லோவா ம், போனாலும் கதைக்கேத்த மாரி மூவ் ஆயிடுச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்ல. அழகா உட்காந்து பார்ப்பேன். ஆனா இதுல உட்கார ம், முடியல என்னால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ரொம்ப வெறுப்பா ம். போச்சு. என்ன நடக்குதுடா? ஒரு மாரியா தான் இருந்தது. டயலாக்ஸும் நல்லா இல்ல. ஐ மீன் தமிழ்ல பார்த்தனாலயான்னு தெரியல. அதுவும் ம். எனக்கு எதுவுமே செட் ஆகல ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் ஓகேவா தான் இருந்தது அதுக்கப்புறம். ஜோக்கா எனக்கு பெருசா ஒண்ணும் ஒர்க் ஆகல. ஆ எ இந்த என் இதுல வந்து மயக்கம் என் போட்டு தியேட்டர்ல விழுறதோ, என் பக்கத்துல உட்காண்டிருந்தவர் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அவர் பாட்டு. நானும் ம். எங்கேயா சிரிப்பு வருது. அவர் சும்மா அந்த அது அந்த வந்துட்டு ஹீரோ இருக்கான்ல, அவன் சும்மா ஏதோ ஃபேஸ் ரியாக்ஷன் கூட குடுக்கல. அவன் சும்மா நிக்கிறான். அதுக்கு சிரிச்சுட்டு இருக்காரு. சரி நான் எதுவும் வுட்டேன். அது அவங்க ஜோக்ஸ் எல்லாம் சப்ஜெக்டிவ். அவங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா ஒர்க் ஆச்சு. பட் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இப்ப ஒர்க் ஆன ஜோக்லாம் கூட வீட்ல பார்த்தா இன்னும் கூட சுத்தமா இருக்கும். எனக்கு ஓடிடில வந்து அந்த படத்த எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும்னு தோணுது. ம், ஏன்னா வந்து அந்த ஜோக்குன்னு இந்த நஸ்லன் மயக்கம் போட்டு விழுறது, ம். இதெல்லாம் வந்து ஒரு தியேட்டரா பார்க்கும்போது ஒருத்தங்க சிரிச்சா அப்படியே ஒரு கம்யூனிட்டி அப்படியே நம்ம எல்லாரும் சிரிச்சுருவோம்ல. ஆமா. அந்த மாரி தான் சில ஒரு 2, 3 ஜோக் அந்த மாரி இருந்தது. பேர்லி 1 ஜோக்கோ 2 ஜோக்கோ தான் எனக்கு ஒர்க் ஆன மாரி இருந்தது. மத்தபடி எனக்கு பெருசா அந்த ஜோக்கா ஒண்ணு ஃபன்னியாலாம் எனக்கு பெருசா ஆனா எனக்கு ஒண்ணும் ஒர்க் தெரிஞ்சு ஆகல. நல்லா பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா, இப்ப அந்த பொண்ணு வந்து வேம்பயர் ஓகேவா? வேம்பயர் தெரியறதுக்கு ம், முன்னாடி அவன் ஒரு மாரி ரியாக்ஷன் குடுப்பான். வேம்பயர் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரியாக்ஷன். நெறைய காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. நெறைய ஒர்க் ம். ஆகுற மாரி டயலாக்ஸு, காமெடிலாம் நெறைய ஒர்க் ஆயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு. பண்ணியிருந்தா. ஒருவேள கொஞ்சம் ஒர்க் தமிழ்ல பண்ணியிருந்தா. டப்பிங் கொஞ்சம் இதுவா இருக்கா என்னன்னு தெரியல. அது ஏன்னா தெரியல எனக்கு. டயலாக்லாம் ரொம்ப ஃப்ளாட்டா இருந்தது. இல்ல நான் தான் நான் இப்ப கடவுள். சப்டைட்டிலும் ஆமா. போட்டிருந்தாங்க. சப்டைட்டிலும் பார்த்தேன். அதேதான் தமிழ்ல வர ம். டயலாக் தான் சப்டைட்டிலாவும் இருந்தது. என்ன இருந்தாலும் மலையாளம்ல அப்படியே டயலாகா போகும்போது அது ஒருவேளை தெரியல. டிஃபரெண்டா மேபி இருந்திருக்கலாம். இருக்கலாம். அதிகமா ஒர்க்கா இருக்கலாம். எனக்கு அதனால கொஞ்சம் டயலாக்லாம் கொஞ்சம் ஃப்ளாட்டா தான் அந்த மாரி இருந்துச்சு. மத்தபடி எனக்கு ஆக்டிங்கும் பெருசா ஒண்ணும் பெருசு படம் படம் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே வந்து கொஞ்சம் கொஞ்சம் போரிங்கா இருந்தது அந்த மாரி தான் சொல்லுவேன். ஆனா அந்த செகண்ட் ஹால்ஃப் அந்த டொவினோ கேரக்டர் எனக்கு கொஞ்சம் புடிச்சிருந்தது. டொவினோ கேரக்டர் நல்லா இருந்தது. எனக்கு துல்கர் கூட பெருசா புடிக்கல. டொவினோ ஆமாமா. கேரக்டர் நல்லா இருந்தது. டொவினோ டொவினோ நல்லா நல்லா இருந்தது. பண்ணியிருந்தாரு. டொவினோ நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறம் அப்படியே கிளைமாக்ஸ் ஏதோ அப்படி இப்படின்னு போய் அந்த சிஜி எல்லாம் பண்ண வரைக்கும் சிஜி எல்லாமே நல்லாவே இருந்தது. ஆமா. எதுவுமே நல்லாவே பிசுறு இதுவா தட்டல. நாங்க வந்து சிஜி நாங்க ஆ. பார்ப்போம். நாங்க சிஜி அந்த ஃபீல்ட்ல இருக்கிறனால, சிஜி ம், எங்களுக்கு ம், கண்ல அப்படியே அப்பட்டமா தெரியும். ஏதாவது தப்பு இருந்தா. ம், அதனால ம். அதெல்லாம் அது பார்க்கும்போது எங்கனாலே ஒரு மாரி நல்லா தான் இருந்தது. சூப்பரா இருந்தது. ம், பண்ணியிருந்தாங்க. சூப்பரா ம். பண்ணியிருந்தாங்க சிஜி அந்த எல்லாமே. அது நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ரைட்டே வந்து எனக்கு படம் பெருசா ஒர்க் ஆகல. புடிக்கலன்னு ஏன் சொல்ல முடியலன்னா, இப்ப இந்த செகண்ட் பார்ட் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்களா? ம், ம். இப்ப இந்த ஆடியன்ஸ் ஒரு ஹைப்லாம் இருக்கா? எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை என்னன்னா, பார்ட் 2 வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணுவாங்க. கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு. ஆல்சோ நான் மேபி பயாஸ்டா இருக்கிற மாரி இருக்கலாம். எனக்கு வந்து இந்த வாம்பயர்ஸ் புடிக்காது பெருசா. எனக்கு கடைசியா புடிச்ச வேம்பயர் டிராகுலா அந்த படம் வந்து வேன் ஹெல்சிங்.
அது ஒண்ணு தான் நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பெருசா இந்த வாம்பயர், ஜாம்பிஸ் கான்செப்ட் எனக்கு பெருசா புடிக்காது. ஏன்னா, எனக்கு தெரியல ரத்தம் எல்லாமே அதான் ஒரு 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 கான்செப்ட் ரத்தம் குடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த பறக்கிறதோ, குதிக்கிறதோ இது ஒண்ணு. ம். இது சொன்னா எனக்கு காரி காரி துப்புவாங்க. எனக்கு சின்னர்ஸுமே பெருசா ஒர்க் ஆகல. காரி காரி துப்ப போறாங்க. ஏன்னா சின்னர்ஸ் வந்து எல்லாம் புகை இது நான் ரியல் அடப்பா, லைஃப்லயே என் ஃப்ரெண்ட் சின்னர்ஸ் ஒர்க் ஒருத்தனுக்கு ஆகலையாடா? சொன்னேன். சின்னர் சூப்பரா இருந்ததுடா எனக்கும். எனக்கு சின்னர்ஸ்குள்ள பெருசா ஒர்க் அதான்டா நான் சொல்றேனே ஒரு வேளை பயாஸ்டா இருக்கிற மாரி இருக்கு. எனக்கு எனக்கு வேம்பயர்ஸ் அது கொஞ்சம் ஒர்க் ஆகாது எனக்கு. ம், அ ம், ம். அது வந்து எனக்கு அந்த அந்த கான்டெக்ஸ்ட் ஒண்ணு இருந்ததுல சின்னர்ஸ்க்கு ஒரு 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 மெட்டபாரிக்கலா சில இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மியூசிக் எப்படி வந்து அந்த இதெல்லாம் ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சு. ஆனா படமா வந்து இந்த வேம்பயர்ஸ் இது வந்து எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. எனக்கு கொஞ்சம் அப்படியே என்னடா இது அப்படின்ற மாரி தான் இருந்தது. இது காரி காரி துப்புனாலும் பரவாயில்ல. எனக்கு ஒர்க் ஆகல பெர்சனலா. அதே மாரி இது பார்க்கும்போது ஒரு வேளை எனக்கு அது அந்த இது தோணுது. ஒரு வேளை அந்த பயாஸ்டா இருக்கனா வேம்பயர்ஸ் எனக்கு ஒர்க் ஆகாதனால இது ஒர்க் ஆகலையா என்னன்னு தெரியல. ம், ம். எனக்கு பெருசா அந்த படம் ஒர்க் ஆகல. ஆனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஒரு ஒரு வெயிட்டாவே வந்து படம் நல்லா இல்ல ஏன் சொல்ல முடியலன்னா, ஒண்ணு வந்து எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபில்ம் வந்து ஒரு ஆமாமா. அது ஒரு சொல்லியே ஆவணும். ஃபீமேல் இவங்கள வச்சு இது பண்ணது 100 crore பண்ணது அதெல்லாம் நல்லது. அதனாலயே இந்த இது போட வேணாமா? இல்ல கொஞ்சம் இது அதனாலயே கொஞ்சம் லேட்டா போடுற மாரி இருந்து எனக்கு தோணுது. நல்லதுன்ற மாரி தோணுது. ஏன்னா வந்து ஐ மீன் நாங்க பேசுறத பார்த்து ஒண்ணும் 10 பேர் ஒண்ணும் போகாம அந்த மாரிலாம் இருக்க போறது அந்த மாரி இல்ல. பட் லைக் எங்களோட ஒப்பீனியன் தான் நாங்க ஆன்லைன்ல சொல்றோம். ஒண்ணு பேசி ஆன்லைன்ல பேசி போடுறோம். அது ஒரு வேள அஃபெக்ட் ஆகி ஒரு 2 பேர் போலனாலும் ஒரு தப்பா இருக்க போதுன்னு, நாங்க லேட்டா போறது எனக்கு கொஞ்சம் நல்லதா இருக்கு. ஏன்னா வந்து போய் பாருங்க. போய் ஒரு இன்ட்ரெஸ்ட்டா தான் இருக்கு. கான்செப்ட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. ஆ இந்த படம் பெருசா ஒர்க் அவுட் ஆகலனாலும், அவங்க பில்ட் பண்ண போற யூனிவர்ஸ் ஒரு வேள ஒர்க் ஆகுமோன்னு எனக்கு ஒரு அது ஒரு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. ஒரு வேள ஆமா. செகண்ட் எனக்கு பார்ட் தெரிஞ்சு கொஞ்சம் எதுல ஒர்க் பண்ணுவாங்களோ இல்லையோ, சிஜில நல்லா ஒர்க் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. பார்ட் 2லலாம் ம், சிஜி கொஞ்சம் ம், பெருசா போச்சுன்னா, இன்னும் நெறைய ஒர்க் ம். பண்ணுவாங்க சிஜிலன்னு எனக்கு தோணுது. ஆ கொஞ்சம் போச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு ஏன்னா பண்ண சிஜி வரைக்கும் இவ்வளவு நல்லா பண்ணியிருக்காங்களே, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் பெருசாச்சு, எக்ஸ்பேண்ட் ஆச்சு. இதுல ப்ராஃபிட் கிடைச்சு பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி, யூனிவர்ஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா அப்படி இப்படி பண்ணாங்கன்னா, இன்னும் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியில ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்கன்னா, இந்த இந்த குவாலிட்டி ஆஃப் சிஜிய குடுத்து ஸ்டோரியிலயும் ஃபோக்கஸ் பண்ணாலும் ஒரு நல்ல ப்ராடக்ட்டே கிடைக்கும். செகண்ட் ஐ மீன் நல்ல ஃபில்மி நல்ல ஒரு இதுவே கிடைக்கும். செகண்ட் செகண்ட் பார்ட் வந்ததுனான்ற மாரி தோணுச்சு. ஸோ அதனால எனக்கு ஸ்ட்ரெயிட்டாவே வந்து படம் நல்லா இல்ல. ஒரு சான்ஸ் கூட குடுக்காதீங்க அந்த மாரிலாம் சொல்ல மனசு வரல. ஏன்னா வந்து நெறைய பேருக்கு வேற நம்மளுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. நெறைய பேருக்கு புடிச்சிருக்கு. ஸோ நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு கூட ஒர்க் ஆகலாம். படம் ஆமாமா. நல்லா கூட இருக்கலாம். நான் வந்து அப்புறம் செகண்ட் அ செகண்ட் பார்ட் எப்படி வரும்னு நான் இப்ப இன்னொன்னு ஒண்ணே ஒண்ணு சொல்லணும்னு நெனச்சேன். நெறைய ஸ்லோ மோஷன். எக்கச்சக்க ஸ்லோ மோஷன். அது எனக்கு சுத்தமா புடிக்கல. அநியாயத்துக்கு ஸ்லோ மோஷன். அது எனக்கு அது அந்த செகண்ட் கழுத்த ஹாஃப் லைட் கழுத்த அடிக்கலாம். காட்டும் போதெல்லாம் ஒரு ஸ்லோமோ வச்சுர்றாங்க. அது ஏன்னு புரியல. கழுத்த நீ எங்கனா சாண்டி கழுத்த யாரதா பார்த்தாலும் ஒரு ஸ்லோமோ வருது. அந்த மாரியெல்லாம் வருது. ஃபைட்லயும் கூட ஃபைட்ல அப்படியே ஸ்மோக் எஃபெக்ட் வரும்போது ஒரு ஸ்லோவோ. அந்த ம். இது பார்க்கும்போது ஒரு ஸ்லோவோ. அது கண் வரும்போது ஒரு ஸ்லோவோ. அப்புறம் அவன் இவனுக்கு பதிலா ஒருத்தன் வந்து கத்தி குத்து வாங்குவானே. செந்தில்னு ஆமாமாமா. சொல்லிட்டு நான் வந்து பென்சில் ம். அது ஒரு ஸ்லோமோ. ஃபுல் நெறைய ஸ்லோமோ. கொச்ச 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 கொச்சன்னு ஸ்லோமோ. ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் ஆக்ஷனா கட் பண்ணி ஓரளவுக்கு அப்படியே ப்ராப்பரா வச்சு கேமரா ஆங்கிள்லாம் மாத்தி அந்த மாரி ஒரு ஆக்ஷன் மாரி இருந்தா ஒரு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும். நெறைய ஸ்லோமோனால எனக்கு சரி இப்ப எகிரி போய் அவள குத்த போறான். சாண்டிய குத்த போறான். ஓகேவா? ம். திரும்ப எனக்கு சஜஷன் வருது வாயில. சாண்டிய குத்த போறான். அப்புறம் அவனுக்கு தெரிஞ்சு போது ஓ சாண்டிய குத்த போறான், சாவ போறான் என்னமோ தெரிஞ்சுது. அத வந்து அப்படியே ஒரு ஸ்லோமோல வரும்போது, சரி சீக்கிரம் முடிங்க. சாண்டிய குத்திட்டு அடுத்த வேலைய பாருங்கன்ற மாரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா நெறைய ஸ்லோமோ அது எனக்கு ஒரு மாரி எனக்கு நெறைய ஆக்ஷன் சீன்ஸ்ல ஸ்லோமோ யூஸ் பண்றதுல பெருசா எனக்கு உடன்பாடு கிடையாது. யூஸ் பண்ணலாம். ஆனா படத்துல ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நெறைய யூஸ் பண்ணாம இருந்தது. ஸ்லோமோ ம். அங்க இங்க நெறைய ஸ்லோமோ அது எனக்கு பெருசா உடன்பாடு இல்ல. அது நெறைய ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெட் ஷேடு அந்த மாரிலாம் வச்சிருந்தாங்க. கலர் கிரேடிங்கு, ரெட் ஷேடு, ஆ, ப்ளூ ஷேடு ஆ, அந்த மாரிலாம் ஆ. நெறைய வந்திருந்தது படத்துல. ஆமாமா. அத நானும் சொல்லணும்னு நெனச்சேன். ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ அந்த அந்த டீல் ஒரு இது இருக்குமே. ஆரஞ்ச் அண்ட் அந்த அந்த கலர் நெறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ கலர் இருக்குமே. அது நெறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஓகே. அது நெறைய படம் யூஸ் பண்ணாங்க. இதுலயே யூஸ் பண்ணியிருந்தானுங்க. அது அது கூட வேலையில அதான் தனியா கிளைமேக்ஸ்ல கிளைமேக்ஸ்ல அவன் கார்ல ஏத்தி கார்ல போயிடுவாரு. அந்த ம். இவரு அப்போ பிரியதர்ஷினி வந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அப்படியே லாங் ஷாட் போகும்போது மேல வந்து நிலா ரெட் கலர்ல இருக்கும். அத நோட்டீஸ் ஆமா பண்ணேன். அது சொன்னாங்கடா. அது சொன்னாங்க ஏற்கனவே. படத்து ஸ்டார்ட்டிங்லயே சொல்லுவாங்களே. அவங்க கூட சொல்லுவானே. பிளட் மூன் ஒண்ணு வரப்போகுது சிவப்பு நிலா. நம்ம ம், வந்து ம். பார்ப்போம் இல்ல அப்படின்னு அதான் சொல்லுவாங்க. சொல்றேன். அதான் அந்த டீட்டெயிலிங் மாரி அங்க வச்சிருந்தாங்க. அப்படியே லாங் ஷாட் போம்போது அந்த நிலா ரெட் கலர்ல தெரிஞ்சது. அப்படியே அது அப்படியே அது அப்படியே ஃபேட் ஆயி அந்த நிலா ம். ஃபேட் ஆகும். அப்படியே ஜூம் அவுட் ஆயி அந்த நிலா மட்டும் தெரியும். வச்சு அதுக்கப்புறம் நீலின்னு சொல்லி அதில ஃபுல் ஸ்டாப் நீதிதான். அந்த நிலாவ ஃபுல் ஆமா. ஸ்டாப்பா என்னமோ யூஸ் பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன். அது சரியா தெரியல ஆமா. எனக்கு. அந்த லீக்கோ அதுக்கோ ஒண்ணு அந்த மாரி அப்படியே எத சேர்ற மாரி ஒண்ணு அந்த வச்சிருந்தாங்க. மாரி வச்சிருந்தாங்க. ம். அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்துச்சு. பேர்லாம் போட்டிருந்தாங்க. இந்த மார்வெல்ல எப்பவுமே ம். அதான் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போடுவோம். படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கேஸ்டிங்கோட பேரோ ம். என்னமோ சம்திங் வரும். அதே மாரி ம். ஃபார்மட்ல கல்யாணி எடுத்துட்டு வந்தாங்க. கல்யாண லட்சுமி பிரியதர்ஷன், அந்த மாரி. டொவினோ தாமஸ் அந்த மாரி பேர் போட்டு
இவ இவர்களுடன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவர் போஸ்ட் கிரெடிட் இவரது துல்கர்து இவர்களுடன் அப்படின்னு போட்டு யாருன்னு போடல, அப்படியே சீனா வச்சுட்டாங்க அதை. அப்படியே சீனா வச்சுட்டாங்க, அது சீனா அதுக்கப்புறம் வந்தது. நல்லாதான். ஓகே, நான் வந்து சும்மா யூனிவர்ஸ்னு நிறைய பேர் ஏமாத்தின்னு சுத்தின்னு இருக்கானுங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது ஓகே. டைரக்டா சொல்லுங்க, அது என்னங்க சுத்திக்கிட்டு இருக்கானுங்க தின்னுருக்கானுங்கன்னு. எனக்கு ரொம்ப உண்மையிலேயே டயர்டா இருக்கு. அதுக்கு வீடியோ கூட ஆமா, அதான் சொல்லலாம். அதான் வீடியோ கூட இப்போ இந்த வீடியோ முடிச்சிட்டோமா, இது அதாங்க இந்த படம் வந்து நல்லா இருந்தது. எனக்கு அதான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு அவ்வளோ ஒர்க் ஆகலை, சுத்தமாக ஒர்க் ஆகலை. அவ்வளோ ஒர்க் ஆகலாம் இல்லை, சுத்தமாக ஒர்க் ஆகலை. சிஜி நல்லா இருந்தது, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த 2 சிஜியுமே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் எனக்கு ஓகேவா இருந்தது, அவ்வளோதான். ஒரு எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2 நல்லா பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது, அவ்வளோதான். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒர்க் ஆகலை. செகண்ட் ஹாஃப்மே வந்து கடைசி ஒரு 30 நிமிஷம் அந்த டொமினோ வந்தது, அந்த இதுதான் ஒர்க் ஆச்சு. அவ்வளோதான். அதுக்கு முன்னாடியுமே கூட எனக்கு இந்த ஆரம்பிச்சு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷமே கூட எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. அதான் அந்த சாண்டி மாஸ்டர் வந்து அந்த வேம்பயர் அந்த கடிக்கிறது, அந்த கடிச்சது அதுக்கப்புறம் தான் வந்து கதையே ஆரம்பிச்சு. அப்புறம் தான் எனக்கு படமே ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆச்சு ஓரளவுக்கு. அதுமே கூட எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்றதுனால எனக்கு பெருசா இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்குலாம் இல்ல. திரும்ப திரும்ப சும்மா ஒரு இது சொல்ற மாதிரி சிஜி நல்லா இருந்தது, சிஜி நல்லா இருந்ததுன்னு சொல்ல வேணாம்னு பாக்குறேன். பட் லைக் வந்து சிஜி நல்லா இருந்தது. ஆனா அது பெருசா எனக்கு படத்துக்கு ஆட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஆமா. வந்து அது கடைசியா ஏன்னா 30 நிறைய நிமிஷம் அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டு எடுக்கிற படமே சிஜிலாம் நிறையா நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால் அந்த விஷயத்தில் பாராட்டணும்னா இந்த படத்தை பாராட்டலாம் தாராளமாக. சிஜி பாராட்டணும். ஆனா வந்து அதை மட்டுமே நிறைய பேர் நான் பாக்குறோம்னா சிஜின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி சொல்ல வேணாம்னு பாக்குறேன். சிஜி நல்லா இருந்தது. ஆனா படத்துல உட்காரல கதைன்னு பெருசா இல்லாதப்ப ஆமா, ஆமா, ஆமா. எனக்கு கொஞ்சம் அது ஒரு இதுவா தான் இருந்தது. கதை இப்ப என்ன அப்ஜெக்டிவ், இப்ப வந்து இவங்க டிஃபீட் பண்றாங்களா, இல்ல வந்து இது இப்படி எல்லாம் இருக்கா, வேர்ல்ட் பில்டிங்னு ஒண்ணு பண்றீங்க ஓகே. ஆனா வேர்ல்ட் பில்டிங் பண்றதுக்கே ஒரு படம் போச்சுன்னா வந்து அது அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுவா தான். இப்போ நான் இன்னொன்று நோட் பண்ணேன் என்னன்னா, அந்த இவர் எழுதுற ஒரு ரைட்டர் ஒன்று எழுதிட்டு இருப்பார்ல, அந்த ஸ்டோரி ஃபுல்லாக ஒருத்தர் ரைட்டர் எழுதிட்டு இருப்பாரு, பென் நேம்னு சொல்லி அவர் வச்சிருப்பாங்க. அது ஏதோ ஒரு நேம்ல டாமினிக்னு இருக்கும். அது அது டேரக்டரோட பேரும் டாமினிக்ல தான் இருக்கும். நான் அதை வேணே வச்ச மாதிரி தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சது. சும்மா அதில் பென் நேம் அப்படிதான் வைப்போம். அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த துல்கர் சல்மான் சொன்னால இப்பதான் ஞாபகம் வந்து, துல்கர் சல்மான் வந்து லாஸ்ட்ல ஏதோ மாஸ்க் அவுத்துட்டு ஏதோ ஒன்று சொல்ற மாதிரி, ஏதோ உன்னோட யமனோ என்னமோ சொல்லுவார் அவரு. அப்படி சொல்லி பிடிப்பாரு. அது என்ன ரொம்ப ஒரு என்ன இது டைலாக்ன்ற மாதிரி இருந்தது. அதான் தமிழ்ல சரியா ஒரு நல்ல பஞ்சான ஒரு டைலாக் வைக்கலையா என்னமோன்னு தெரியல. மலையாளம்ல ஒரு நாள் பெட்டரா இருந்தோம். இது கொஞ்சம் ரொம்ப ஃபிளாட் ஆகுது. அதான் சதீஷ் பேசுற டைலாக் எல்லாமே நான் தான் இனிமே கடவுள். ஐயோ சாண்டியா, எனக்கு ஏன் சதீஷ்னு போதுன்னு தெரியல. சாண்டி பேசுற டைலாக்மே கூட நான் தான் கடவுள்ன்றத. அதுக்கப்புறம் ஒரு டைலாக் ஒண்ணு சொல்லுவாரு, நான் எனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறேன் அப்படின்னு. அதெல்லாம் சொல்றதுல வந்து ரொம்ப என்னடா இது, வில்லன் வந்தா ஒரு பேசணும்னு ஒரு 5 டைலாக் இருக்கும்ல, அந்த மாதிரி பேசாம இருக்கு. அதனால எனக்கு டைலாக்மே அது கொஞ்சம் இதுவா தான். எனக்கு வந்து படமா பார்க்கும்போது எனக்கு படம் பெருசா ஒர்க் ஆகல. எனக்கு லைட்டா உண்மையை சொல்ல போனா ரொம்ப பிஆர் ஸ்ட்ராட்டஜி பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்களோன்ற மாதிரி தான். இப்ப இந்த சரி அதுக்கு போக வேணாம், நான் ஆஃப் டாபிக் போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிஆர் ஸ்ட்ராட்டஜி பண்ணி லைட்டா கூட்டிட்டு வந்துட்டாங்களோன்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. அதனால அப்புறம் சொல்லுவாங்க, நீ ரொம்ப ஐப் வச்சுட்டு நீ போய் இது பண்ணாத, நீ போய் இது பண்ணாத. ஏங்க ட்விட்டர் போனா, இன்ஸ்டாகிராம் போனா எல்லாத்துலயும் ஏதோ ஒரு படமோ, இப்ப இந்த லோக்கா ஓடிட்டே இருக்கு. இப்ப வந்து இந்த சாய் அபிங்கர் ஒரு பாட்டு போற அது ஓடிட்டே இருக்கு. இப்படி ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணும்போதுலாம் உங்கள மாதிரியே நாங்களும் வந்து சும்மா ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரெயின் ராட் இந்த மாதிரிலாம் பாக்குறதா. நம்ம பார்க்கும்போது ஒரு 10 இதே வரும்போது நம்மளுக்கே கியூரியாசிட்டி, ஒருவேளை படம் நல்லா இருக்குமோ, நம்மளுக்கு லைஃப்ல பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா வேற எதுவும் போயிட்டு இப்போ அதான் இப்போ அந்த மாதிரி ஹைப் கொடுக்குற படம் எல்லாம் இப்படி இருக்கிறனால, ஒருவேளை நம்மளுக்கு பிடிக்காதனால இப்போ அதுவே ஒரு டவுட் ஆயிடுது. இப்போ சம்திங் இப்போ நெக்ஸ்ட் படம் ஏதோ ஒன்று, யாரதோ ஒரு படம் பயங்கரமா இருக்கடா அப்படின்னு சொன்னா, ஐயோ இதை நம்பலாமா வேணாமா, இல்ல தியேட்டருக்கு போய் பார்க்கலாமா அப்படின்லாம் தோணுது. அதான் இப்ப இவங்க ஐப் கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றேன், நம்ம ஏன் இந்த லோக்கி போஸ்ட் இன்டர்வியூ கூட பண்ணணுன்றது எதுக்கு சொல்றேன்னா, லோக்கி ப்ரீ இன்டர்வியூல நான் வந்து ஆடியன்ஸ் வந்து இப்ப வந்து இந்த சைஃபை கிஃபைலாம் சொன்னார்ல, ப்ரீ இன்டர்வியூல அவர் கொடுத்த ஐப்புக்கு நீயுமே நானுமே வந்து போய் சும்மா வெளியே எல்லார்கிட்டயும் பேசும்போது கூட நம்ம எப்படி பேசுறோம், கூலி நல்லா இருக்கும் போல இருக்குடா, கூலி சூப்பரா இருக்கும் போல இருக்கு, எனக்கு இந்த வாட்டி ஹோப் இருக்கு ஹிப் இருக்குன்னு இந்த மாதிரி படமே பார்க்காம நம்ம ஒரு ஒரு பாசிட்டிவ் இதுதானே நம்ம வெளியே சொல்றோம். பாசிட்டிவா தானே அந்த படத்தை பத்தி சொல்றோம். தலைவர் காப்பாத்துவாரு, இது பண்ணுவாரு, இது பண்ணுவாருன்னு. அப்ப படம் நல்லா இல்லைன்னா நம்ம கேவலமா தான் பேசுவோம்.
இவன் வந்து டேய் நீ ஒரு ஐப் வச்சுட்டு நீ போய் ஏன்டா அவனை பத்தி பேசுற, நீ போய் நான் பேசுவேன்டா. நான் வந்து படமே பார்க்காம படத்துக்கு வந்து நான் வந்து ஒரு நல்ல இதெல்லாம் சொல்லும்போது யாரும் வந்து ஸ்டாப் பண்ணல. ப்ரோ வந்து நீங்க ஏன் பாசிட்டிவா பேசுங்க அப்படிலாம் ஸ்டாப் பண்ணல. நீங்க ஏன் இப்படி நல்லதா பேசுறீங்க. அது ஏன்னா வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அது. என் எக்ஸ்பெக்டேஷன் ஐயா செட் பண்ணி நான் ஒரு இதுவா சொல்றேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன மீட் பண்ணல, படம் கேவலமா இருக்கும்போது நான் காரையும் துப்புவேன். காரி துப்பும்போது ஏய் நீ ஏன்டா நீ ஒரு வாங்கிக்க தான் எக்ஸ்பெக்டேஷன் செய்யணும். வச்சுட்டு ஒரு ஏன்டா இது பண்ற? கிரிட்டிக்ஸா இருக்கும்போது எல்லாம் வாங்கிக்க தான் செய்யணும். நீ சினிமால இருக்க, அவ்வளோ சேலரி தராங்க உனக்கு, அவ்வளோ பட்ஜெட் படம் எடுக்கிற, அதெல்லாம் இல்ல. நல்லா இருந்தா நல்லா இருந்து சொல்ல போறாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இல்ல நான் என்னன்னா இப்போ போஸ்ட் இன்டர்வியூ கொடுத்தாரு சார் ரீசெண்டா லோக்கி. போவேனா ரொம்ப போவேனா அது அப்புறமா ஒரு வீடியோவே போட்டு பேசிப்போம். அவ்வளோ அது எதுக்கு பேச சொல்றேன்? தேவையில்ல, ஒரு 30 செகண்ட் பேசி முடிச்சிடலாம். அதுக்கு ஒரு வீடியோலாம் தேவையில்ல. அதான் அந்த படம் முடிஞ்சிச்சு மக்களே. படத்தை பத்தி நாங்க பேசிட்டோம். இதுக்கப்புறம் நீங்க ஸ்கிப் பண்றதாலும் பண்ணிக்கோங்க. இது நம்ம தனியா கூட பேசிப்போம். ஆமா இது யா இல்ல இதுக்கு ஒரு சின்ன வீடியோ போட்டு எனக்கு ஒரு தலைவலி தான் இருக்கு. எனக்கு எப்படி தோணுது அந்த நாய் சேகர் காமெடி டேய் உன்னை வேண்டா அடிப்பா அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுது. பட் இருந்தாலும் அப்படியே வந்து அவர் பேசுனது அந்த இதுல பேசும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கடுப்பா தான் ஆயிடுச்சு. எனக்கு இது சரி இதை பத்தி திரும்ப பேசிட போறோம் ஆரம்பிச்சிட போறேன். இந்த வீடியோ இந்த படத்தோட முடிச்சுப்போம். இந்த அப்படியா? படம் பார்க்கற வரைக்கும் சரி, இந்த அப்ப படம் அது லோகா லோக்கி தனியா சேர்றதா அது தனியா செஞ்சுக்கலாம். அப்ப விட்டுருங்க. லோகா போட்டு லோக்கிக்கு ஒண்ணு தனியா போடுவோம். ம். லோக்கிக்கு ஒரு வீடியோ ஒண்ணு அது போடணுமான்றதை டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம். ஏன்னா அது கடுப்பு தான் வருது. இல்லனா அதான் அப்படியே ஒய் சீரிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, ஒய் லோக்கின்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு விட்டுறலாம். அவ்வளவுதான். ஏன்னா வந்துட்டு என்னடா இதுக்கெல்லாம் இப்படி யோசிக்கிறீங்க இல்லங்க நாங்க வந்து படத்தை ஹைப் பண்ணோம். நாங்க வந்து படத்தை கேரி பண்ணி நிறைய பேர்கிட்ட படத்தை வந்து பத்தி பேசணும் பாருங்க இருங்க. எங்களால அட்லீஸ்ட் ஒரு ஒருத்தனாச்சும் போய் படம் பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்காச்சும் நாங்க பேசணும். அப்படி பேசியிருக்கும் போது படம் நல்லா இல்லைன்னா அப்ப நல்லா இல்லைன்னு அதே ஃபோர்ஸோட தான் சொல்லுவோம். ஸோ அதுக்காக தான் சொல்றேன் மத்ததும் இல்ல. ஸோ பேக் டு ஓகே. லோகா. லோகா வந்து எனக்கு ஒர்க் ஆகலப்பா. எனக்கு வந்து சுத்தமா ஒர்க் ஆகல. அதான் எனக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒர்க் ஆகல. எனக்கு ஓகேவான ஃபிலிம் தான். அதுவும் அந்த செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த கிளைமேக்ஸ் கிட்ட போகும்போது தான் எனக்கும் ஓகேவான ஃபிலிமா இருந்தது. அதான் நான் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னன்னா பார்ட் 2 நல்லா இருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். ஆமா அது ஒண்ணுதான். அந்த ஒரு நம்பிக்கை தான். அதனாலதான் வந்து ரைட்டாவே மொக்க படணும் கிட்ட போகணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான கொஞ்சம் டெக்னிக்கலா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த செகண்ட் பார்ட்டுக்கு அது இதுன்னு எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு ஏதோ என்னமா அதான் நம்பலாம். என்னோட தாட்ஸ் என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பில்டப் பண்ணி எடுத்துட்டு போகணும், ஒரு கேரக்டர் ஆர்க் மாதிரி எடுத்துட்டு போகணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஹாஃபோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோ ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அவ்வளோவா இல்லாத மாதிரி இருந்தது. மேபி செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் கொண்டு வந்துட்டாங்களே, இப்போ ஒரு யூனிவர்ஸ் மாதிரி பில்ட் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு. அப்போ செகண்ட் பார்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகும்னு தோணுது எனக்கு. அதனாலதான் இந்த படத்தை ஓகேன்னு சொல்ல முடியும். ஒருவேளை செகண்ட் பார்ட்டும் மோசமா இருந்துன்னு வச்சுக்கோ, இந்த படத்தோட இதுவும் எனக்கு இன்னும் சுத்தமா சேர்த்துரும். அதனால வந்து இப்போதைக்கு இந்த படம் வந்து ஓகே ரொம்ப ரொம்ப ஆகும்லாம் இல்லை. ஓகே அப்படின்ற மாதிரி தான். ஓகே, வேற எதுவும் உங்களுக்கு வேற எதுவும் இல்லை, அவ்வளோதான். போய் பாருங்க, தியேட்டர்ல போய் பார்க்கறதா இருந்தாலும் பாருங்க இந்த படத்தை. நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஓடிடியில் வந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கறதுனால ஒர்த்து தான், பாருங்க, அவ்வளோதான். ஆமா ஆமா தியேட்டர்ல கண்டிப்பா பாருங்கன்னு சொல்ல முடியல. அதான் உங்க விருப்பம் தான் அது. ஆக்சுவலா போய் பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது பரவாயில்ல குப்பை படம்லாம் போயிருக்கு. இது ஓகே தான் போய் அது பாருங்க. வேண்டாம், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அது அவங்க இஷ்டம் தான். என்ன யார் பாக்குறீங்களோ பாருங்க, ஓடிடியில் வந்து பார்க்கறதுனாலும் பாருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வச்சிருக்கும். ஓகே கியூரியஸா வச்சிருப்பீங்க. ஓகே இப்படியா ஓகே ஒரு ஒரு கியூரியாசிட்டியாச்சும் ஒரு இது பண்ணி விடும். அதனால வந்து மேபி தியேட்டர்ல பார்க்கலாம். போய் பார்க்கறதா பாருங்க. வேற எதுவும் உங்களுக்கு இருக்கிறதா? வேற எதுவும் இல்லை, முடிச்சுக்கொள்வோமா? முடிச்சுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ஓகே நன்றி.